வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொரியன் ஹாரர் திரைப்படமான டார்க் நன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட ப்ரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்குங்க. அதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பேய் பிடிக்கப்பட்ட ஒரு பையன் கிட்டக்கிறது அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேயை பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஃபாதர்ஸ் நினச்சுமே பார்த்திங்கன்னா விரட்ட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க ஒரு சாதாரண கன்னியாஸ்திரி தான். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அந்த பையனை முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு எடுத்து அந்த பேயை அந்த பையன் உடம்புலேருந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விரட்டுறாங்க. ஆனால் அந்த பேய் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி பேய் பிடிக்கப்பட்ட அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த பேய் முழுசாக போகாத நிலமையில அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா மென்டலி சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட்டு அவனுக்கு முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த பேயை ஓட்டணும்னு நினைக்கக்கூடிய நம்ம கதாநாயகி அதை பண்ண முடிஞ்சுதா இல்லையா, உண்மைக்கு பார்த்தீங்கன்னா அவன் மெடிக்கலி பாதிக்கப்பட்டிருக்கிறானா இல்லை பேய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு வேறு லெவலில் ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். வழக்கமான ஒரு பேய் படங்கள்னாலே வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் இந்த படத்துலையுமே ரிப்பீட் ஆனாலும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த பேய் ஓட்டக்கூடிய மெத்தட்ஸே ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணப்பட்டிருக்கும். முக்கியமாக அந்த நதிக்கரை ஓரமாக வச்சு வரக்கூடிய பேய் ஓட்டக்கூடிய சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பழைய சர்ச்சில் வச்சு பேய் ஓட்டுவாங்க. ஒரே பையனுக்கு தான் 3 தடவை பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுவாங்க. அந்த 3 தடவையுமே சூப்பராக இருக்கும். அதில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பழைய குடோனில் வச்சு நடக்கும். அந்த குடோனே ஷேக் ஆகும் பாருங்கள். அது எல்லாத்தையுமே கேமரா மூலமாக சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பிஜிஎம்ஸ்லாம் வேறு லெவலில் வெறித்தனமாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பேய் ஓட்டக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸுமே அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்கேரியாக ஃபீல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஜிஎம்ஸே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் சைடில் கண்டிப்பாக பாராட்டணுன்னா இந்த பேய் பிடிக்கப்பட்ட மாதிரியான ஒரு பையன் நடிச்சிருக்கான் பாருங்கள். அவனோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங் யார் பண்ணியிருக்கான்னு தெரில, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்கன்னா மிரட்டுவான். ஸோ பேய் பிடிச்சி அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தான் பேசுகிற மாதிரியான ஒரு வாய்ஸ் இருக்குது பாருங்கள், அது அருமையாக இருக்கும். இந்த படத்தோட மேக்கிங் வைஸும் சரி, கண்டென்ட் வைஸும் சரி, சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்திருக்கனால இந்த படம் தாராளமாக நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள்ங்க.